11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.5இல் ஒரு மதிப்பெண் வினாக்களில் 6லிருந்து 10 வரைக்குமான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 6வது கணக்கு, இயல் எண்களின் அனைத்து கணம் எண்ணுக்கு ஏ மற்றும் பி உட்கணங்கள் எனில் ஏ டேஷ் யூனியன் ஏ வெட்டு பி யூனியன் பி டேஷ் என்பது ஏ டேஷ் பி என் ஆகியவை எதற்கு சமம்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு வெண்படம் மூலமாக இதற்கான தீர்வை ஈஸியாக நம்ம நிரூபிக்கலாம். தீர்வில் நம்ம முதல்ல என்னென்ன வெண்படம் வரையணும் அப்படின்னா, ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள் முதல்ல கணக்கிடணும். ஏ வெட்டு பி, அடுத்து பார்த்துட்டோம்னா பி டேஷு கொடுக்கலாம். அடுத்து 2 மதிப்புகளுக்கும் ஏ வெட்டு பி மற்றும் பி டேஷுக்கு சேர்ப்பு யூனியன் எடுக்கலாம். இந்த 3 வெண்படங்களையும் வரைஞ்சிட்டு அடுத்ததாக எதனுடைய மதிப்பு வரையலாம் அப்படின்னா ஏ டேஷு கொடுக்கணும். ஏ டேஷுக்கு எடுத்து ஏ வெட்டு பி யூனியன் பி டேஷோட மதிப்பை இதனோட இணைச்சிக்கிறோம். ஏ டேஷு யூனியன் ஏ வெட்டு பி யூனியன் பி டேஷ், இதை இதனோட இணைக்கிறோம். இதற்கான வெண்படத்தை வரைகிறோம். வெண்படங்களை பொறுத்த வரைக்கும் ஏ வெட்டு பி அப்படிங்கிறதுல ஏ மற்றும் பி என்ற பகுதிக்கு பொதுவான பகுதியை ஷார்ட் பண்ணிடுறோம். அடுத்து பி டேஷு, பி டேஷ்னு பார்க்குறப்ப பி என்ற கணத்தை தவிர, அதாவது பி என்ற வட்டத்தை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் ஷேர் பண்ணுறோம். ஏ வெட்டு பிக்கும் பி டேஷுக்கும் சேர்ப்பு எடுக்கிறப்ப 2 பகுதிகளை இணைச்சு எழுதுகிறோம். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு முதல்ல கணக்கிட்டுட்டோம். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ டேஷுக்கும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பகுதியையும் சேர்ப்பு எழுதுகிறோம். ஏ டேஷ் மட்டும் புதுசாக வரைகிறோம். ஏ என்ற கணத்தை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் ஷேர் பண்ணுறோம். 2ஐயும் இணைக்கிறப்ப 5வது படமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அனைத்து பகுதிகளுமே எண்ணில் ஷேடாக இருக்குது. அப்போ கிடைக்கக்கூடிய மதிப்பு எதற்கு சமமாக இருக்குது அப்படின்னா எண்ணுக்கு சமமாக உள்ளது. ஸோ எண்ணுக்கு சமமாக இயல் எண்களின் கணம் அனைத்து இயல் எண்களின் கணமாக அமைகிறதுனால இது எதற்கு சமம்னா எண் என்பது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு? 4வது ஆப்ஷனில் உள்ளது. 4வது ஆப்ஷன் எண் என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 7வது கணக்கு பார்க்கிறோம். கணிதம் மற்றும் வேதியியல் இரண்டும் பாடங்களாக ஏற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 70. இது கணிதத்தை ஏற்றவர்களின் 10% மற்றும் வேதியியல் ஏற்றவர்களின் 14% ஆகும். இவற்றில் ஏதாவது ஒன்றை பாடமாக ஏற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று அப்படிங்கிறப்ப கணிதமாகவும் இருக்கலாம், வேதியியல் பாடமாகவும் இருக்கலாம், அல்லது இரண்டுமே கூட இருக்கலாம். அப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா தேவையான மதிப்புகள் தெரிஞ்சிடும். கணித பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்னான்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கணிதம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸில் 10%ஆனது, கணித பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களின் 10%ஆனது எதற்கு சமம்னா 70க்கு சமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸில் 10%ஆனது 70ற்கு சமம். இதை சுருக்கலாம். 10/100 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 70. ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 1/10 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 70. எக்ஸ் ஈக்குவல் டு 10 வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடும். 70 பெருக்கல் 10 700. எக்ஸின் மதிப்பு. கணிதம் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 70ன்னு கிடச்சிருக்கு. இதே போல் வேதியியல் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை தெரியாது, ஒய். அப்போ அந்த ஒய்யில் 14% ஆஃப் ஒய் அப்படிங்கிறது எதற்கு சமம் அப்படின்னா 70ற்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. 14/100 பெருக்கல் ஒய் ஈக்குவல் டு 70. ஒய் ஈக்குவல் டு 70. 14/100 வலது பக்கம் போகிறப்ப தலைகீழாக மாறிடும். 100/14ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 7 14 5 70 I2 10 5 பெருக்கல் 100 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பானது 500 என கிடைத்துள்ளது. ஒரு வெண்படம் கொண்டு இதை ஈஸியாக நிறுவலாம். வெண்படமானது இது கணித பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களின் கணம், வேதியியல் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களின் கணம், இரண்டும் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 70. கணிதம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 700 என கிடைத்துள்ளது. இந்த 700ல் 70 கழிச்சிட்டோம் அப்படின்னா கணிதம் மட்டுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் 630. வேதியியல் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 500 என கிடைத்துள்ளது. 500ல் 70 கழிக்கிறப்ப வேதியியல் மட்டுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் 430ன்னு கிடச்சிருக்கு. இந்த 3 மதிப்புகளையும் கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப 630 + 70 + 430 3இன் கூடுதல் அப்படிங்கிறப்ப 630 + 70 700 700 + 430ங்கிறப்ப 1130.
1130 என்பது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் 2 1130 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 8வது கணக்கு பார்க்கலாம். n ஆஃப் a கிராஸ் b வெட்டு a கிராஸ் c ஈக்குவல் டு 8 மற்றும் n ஆஃப் b வெட்டு c ஈக்குவல் டு 2 எனில் n ஆஃப் a என்பது என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. n ஆஃப் a கிராஸ் b வெட்டு a கிராஸ் c இன் மதிப்பானது 8ற்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதை எப்படி எழுதிக்கலான்னா கார்ட்டீசியன் பெருக்கல்ல ஏ கிராஸ் பொதுவாக இருக்கக்கூடியது வெட்டுங்கிறதுனால ஏ கிராஸ் பி வெட்டு சின்னு எழுதலாம். ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு 8. என் ஆஃப் ஏ கிராஸ் பி வெட்டு சி அப்படிங்கிறது கார்ட்டீசியன் பெருக்கல் மதிப்பானது ஏ என்ற என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி வெட்டு சின்னு எழுதலாம். இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி வெட்டு சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது நிபந்தனை தான். என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது எதற்கு சமமாக இருக்குன்னா என் ஆஃப் ஏ பெருக்கல் என் ஆஃப் பி இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறதுக்கு சமம். அதுபோல தான் இதை பிரித்து எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு எதற்கு சமம்னா 8. இதில் என் ஆஃப் ஏ மட்டும் தெரியாது. என் ஆஃப் பி வெட்டு சியின் மதிப்பானது 2 ஈக்குவல் டு 8 எனும் பொழுது என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8/2 பெருக்கல்ல இருக்கிறத வகுத்தலுக்கு கொண்டு வரோம். 4 2 8. எனவே என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் 2 4 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 9வது கணக்கு. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 மற்றும் என் ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டு 3 எனில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பது எதற்கு சமம்னு கேட்கப்பட்டிருக்கு. தேவையான நிபந்தனை அதாவது கணக்கிட வேண்டிய மதிப்பானது என் ஆஃப் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பது. இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எது நமக்கு பொதுவாக இருக்குது, ஏ என்பது பொதுவாக இருக்குது அப்படிங்கிறப்ப கார்ட்டீசியன் பெருக்கல்ல ஏ கிராஸு பி யூனியன் சி அப்படின்னு இதை எழுதிடலாம். கார்ட்டீசியன் பெருக்களை பிரித்து எழுதுகிறப்ப என் ஆஃப் ஏ மற்றும் என் ஆஃப் பி யூனியன் சியின் பெருக்கல் பலனின் மதிப்பு தான் என் ஆஃப் ஏ கிராஸ் பி யூனியன் சிக்கு சமமாக இருக்கும். இதில் ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடலாம். என் ஆஃப் ஏயின் மதிப்பு 2, என் ஆஃப் பி யூனியன் சியின் மதிப்பு 3, இரண்டின் பெருக்கல் பலன் 2 பெருக்கல் 3 6. 6 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா 3வது ஆப்ஷன் 6 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 10வது கணக்கு பார்க்குறோம். ஏ மற்றும் பி எனும் இரு கணங்களில் 17 உறுப்புகள் பொதுவானவை எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகிய கணங்களில் உள்ள பொது உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. ஏ மற்றும் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை பொதுவானவை. ஏ என்ற கணத்தில் n உறுப்புகளும் அப்போ பி என்ற கணத்தில் எத்தனை உறுப்புகள் தான் இருக்கும், அதில் n உறுப்புகள் தான் இருக்கும். இரண்டின் கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவில் இருக்கக்கூடிய பொது உறுப்புகளின் எண்ணிக்கை. இதிலையும் 17 பொது உறுப்புகள் இருக்கும், இதிலையும் 17 பொது உறுப்புகள் இருக்கும். ரெண்டையும் மாற்றி மாற்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப 17 பெருக்கல் 17 மொத்தம் 17 ஸ்கொயர். 17இன் வர்க்கமானது பொதுவாக இருக்கும். இரண்டு மதிப்புகள் பொதுவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நிபந்தனையானது n ஸ்கொயர். n ஸ்கொயர் என்னும் பொழுது எண்ணுக்கு 17ன்னு கொடுத்துட்டோம்னா 17 ஸ்கொயர் என்பது தீர்வாகும். 17 ஸ்கொயர் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் 2 17 ஸ்கொயர் என்பது சரியான மதிப்பாகும். தேங்க்யூ.